Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஹரியாலி சிக்கன், அதாவது green chicken. இது எப்படி வீட்லயே ஈஸியா பண்ண போறோம்ங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம அரைக்க வேண்டியதை அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு கை நிறைய புதினாவும் கை நிறைய கொத்தமல்லி தழையும் போட்டுருக்கேன். நான் இப்போ 3 பச்சை மிளகாய் போடுறேன். உங்களுக்கு காரம் எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டு நல்லா ஃபைன் பேஸ்டா வர வரைக்கும் அரைச்சுக்கலாம். சோ நமக்கு பேஸ்ட் இந்த மாதிரி நமக்கு கிடைச்சிரும். இதுதான் நம்ம ரெசிபிக்கான மெயின் இன்கிரிடியன்ட். இதை வச்சு நம்ம ஹரியாலி சிக்கன் எப்படி பண்ண போகிறோங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் நான் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் ஒரு பட்டை, ஒரு பிரியாணி இலை போடுறேன். இது ரெண்டும் கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் நான் சின்ன வெங்காயத்தை அரைச்சி வச்சுருக்கேன், அதை நான் போடுறேன். உங்களுக்கு அரைக்க வேணான்னா நீங்கள் அதை பொடி பொடியாக கட் பண்ணி கூட போட்டுக்கிடலாம். இல்லாட்டினா பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் நீல வாக்கில் கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிடலாம். இப்போ நம்ம கொஞ்சம் ப்ரௌனிஷாக வந்ததும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிடலாம். வதக்கிட்டு நம்ம இதில் தக்காளியெல்லாம் சேர்க்க போகிறதில்ல. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். பேஸ்ட்டை ஆட் பண்ண பிறகு கொஞ்சம் நல்லா கிளறி விட்டு லைட்டாக கொதி வரட்டும். இப்போ ஒரு கொதி வந்ததும் நம்ம கழுவி வச்சுருக்கிற சிக்கனை ஆட் பண்ணிக்கிறலாம். சிக்கனை இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறலாம். நம்ம இந்த மசாலா நல்லா கொதி வந்த பிறகு நம்ம சிக்கனை போட்டோம்னா அந்த மசாலாவும் சிக்கனும் நல்லா மேரினேட் ஆயிரும். ஸோ இந்த மசாலாவை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம் சிக்கனோட. பாருங்கள் எவ்வளோ அழகாக க்ரீனிஷாக இருக்குது. இது ஓரளவு குக் ஆனதும் நம்மளுக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் பட்டை அனாசியை அரைச்சி வச்சுருக்கேன், அது 1 டீஸ்பூன் போடுறேன். வீட்டில் இருக்கிற மசால் பொடி 1 டீஸ்பூன். தேவையான அளவு நான் உப்பு ஆட் பண்ணுறேன். 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணுறேன். இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குருவோம். பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் ஒரு 1/2 கப் தயிர் ஆட் பண்ணுறேன். தயிருக்கு பதிலாக நம்ம தேங்காய் பால் கூட ஆட் பண்ணிக்கிறலாம், அதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம இதை நல்லா கிளறி விட்டுக்குருவோம். பாருங்கள் இன்னும் கலர்ஃபுல்லாக இருக்குது. இது கொஞ்சம் லைட்டாக குக் ஆனதும் நம்ம 10 to 15 மினிட்ஸ் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். ஸோ 15 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஹரியாலி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குங்கிறத எங்களோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆர் வீடியோ.